பாஸ், நாளைக்கு வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் மூவ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி 300 பாயிண்ட்டுக்கு மேலேயும், பேங்க் நிஃப்டி 900 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட் இந்தியாவுக்கு ஒரு பயங்கர பூஸ்டப்பே கொடுத்துருக்கு. இது போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்தியா அண்ட் அமெரிக்கா ஒரு ட்ரேட் டீல் அவங்க போட்டிருக்காங்க. 2030க்குள்ள 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முக்கியமான ஒப்பந்தங்கள் அங்கே அமெரிக்காவில் கையெழுத்தானதா சில நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம போன வாரத்தில் சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 2 இருந்து நம்ம ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அவர் வந்து விதிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே இந்தியாவில இருந்து அவங்க ட்ரேட் டீல்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இன்னைக்கு அவங்க ட்ரேட் டீல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு ஹியூஜான பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. இது போக இன்னைக்கு காலையில் 22,600 அப்பர் லெவலாகவும் 22,450 நம்ம பாட்டம் லெவலாகவும் சொல்லியிருந்தோம். அதுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு பவர்ஃபுல் மூவ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 22,600 மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து மார்க்கெட் ஒரு ஹெவி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. முடியல 22,834 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 22,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். இங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரீன் லைன் நம்ம 0க்கு மேல வந்திருக்கு. நமக்கு வந்து ரெட் லைன் 0 கீழ இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும். என்ன ரேட்டுக்கு பை பண்ணலாம்? 128க்கு பை பண்ணிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 249 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. கிட்டத்தட்ட பிரைஸ் 100%க்கு மேல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு. 74,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். இங்க நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 240ல நம்ம என்ட்ரி கிடைச்சது. 700 வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300% அளவுக்கு இது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு பொசிஷன் செக் பண்றதுக்காக 22,850 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்களேன். எம்எஸ்வில இப்பவும் கால் சைட் ஃபுல்லா அவங்க பையிங் வச்சிருக்காங்க. அடுத்து புட் சைட் ஃபுல்லா செல்லிங் வச்சிருக்காங்க. 22,850 எம்எஸ்வி நம்ம செக் பண்ணல. நம்ம கால் சைட் ஃபுல்லா பை இருக்கு. புட் சைட்ல ஃபுல்லா செல்லிங் இருக்கு. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவலும் ஃபார்ம் ஆகல, சப்போர்ட்டும் எந்த லெவல் இல்லாதனால மார்க்கெட் நாளைக்கு திரும்பவும் கேப் ஓபன் பண்ணி அங்கிருந்து டிராவல் ஆகிற மாதிரி தெரியுது. இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஏதாவது நியூஸ் வந்து இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்டி எஸ்டிஎல் ஃபுல் கன்ஃபர்மேஷன் கம்பெனி என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.